சென்னை வானகரத்தில் அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அதிமுகவை தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி உட்பட பல அதிமுக முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இந்த பொதுக்குழு கூட்டத்தில் 23 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதற்கு பிறகு அக்கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றினார். அவர் பேசும்போது, அண்மையில் நீதிமன்றத்தின் மூலம் ஒரு அமைச்சருக்கு தண்டனை கிடைத்துள்ளது, இன்னும் பலருக்கு தண்டனை கிடைக்க உள்ளது. சட்டசபையின் முன் வரிசை அமைச்சர்கள் சிறைக்கு போய்விடுவர், அவர்கள் மக்களை பார்க்கவில்லை. தண்டனை எப்போது வரும் என நீதிமன்றத்தை நோக்கி காத்திருக்கின்றனர். லோக்சபா தேர்தலுக்கு முன் பலர் எந்த இடத்தில் இருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் இருப்பார்கள். ஒரு அமைச்சர் சிறையில் உள்ளார், அவரை அமைச்சராக பார்ப்பதா அல்லது கைதியாக பார்ப்பதா? இது குறித்த வழக்கில் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பிறகும் சூடு சுரணை இல்லை. அவரை விடுவித்தால், வெளியில் விட்டால் முதலமைச்சர் இடத்திற்கு இவர் போய்விடுவார். அதனால் தான் மௌனம் காக்கிறார் என பேசினார். அண்ணாமலை வெளியிட்டுள்ள பதிவில், சபரிமலை ஐயப்பன் கோவிலில் போதுமான முன்னேற்பாடுகள் செய்யாமல் வழிபட செல்லும் பக்தர்களை வெகுநேரம் காத்திருக்க வைப்பதோடு அவர்களுக்கு தேவையான உணவு, தண்ணீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கூட செய்து கொடுக்காமல் புறக்கணித்து வருகிறது கேரள கம்யூனிஸ்ட் அரசு. கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தி முறையான வரிசையில் வழிபட அனுமதிக்காமல் வேண்டுமென்றே பக்தர்களை சிரமத்திற்கு உள்ளாக்கும் கேரள கம்யூனிஸ்ட் அரசின் இந்த போக்கு கவலைக்குரியது. சபரிமலைக்கு செல்லும் பக்தர்களில் தமிழகத்தை சேர்ந்த பக்தர்கள் அதிகம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது என்ற நிலையில் தமிழக அரசும் இதனை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. உடனடியாக முதலமைச்சர் ஸ்டாலின் கேரள மாநில முதலமைச்சர் பேசி தமிழக பக்தர்களுக்கான பாதுகாப்பையும் அடிப்படை வசதிகளையும் உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என தெரிவித்துள்ளார். சென்னை வானகரத்தில் நடைபெற்ற அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றும் போது, என்னை பொதுச் செயலராக தேர்ந்தெடுத்த தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு நன்றி. மதுரை மாநகரமே குலுங்கும் அளவுக்கு அதிமுக மாநாடு நடைபெற்றது. வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு மதுரை மாநாட்டை அதிமுக நடத்தியது. அதிமுக வரலாற்றிலேயே 15 லட்சம் பேர் கலந்து கொண்ட ஒரே மாநாடு மதுரை மாநாடு. எதிரிகள் அஞ்சும் அளவுக்கு மதுரை மாநாட்டை நடத்தியது அதிமுக. வாகனங்கள் கூடுதலாக அனுமதித்திருந்தால் இன்னும் கூடுதலாக 10 லட்சம் பேர் வந்திருப்பார்கள். அந்த மாநாட்டை விமர்சனம் செய்ய உதயநிதிக்கு தகுதியில்லை. அரசியல் கத்துக்குட்டியாக இருக்கும் உதயநிதி அதிமுகவை விமர்சிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதிமுக மாநாட்டை விமர்சித்தார்கள். ஆனால் அங்கு திமுக இளைஞரணி மாநாடு 3 முறை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. எந்த கொம்பனாலும் அதிமுகவை அழிக்கவோ ஒடுக்கவோ முடியாது. எம்ஜிஆர் இந்த கட்சியை தோற்றுவித்த போது தீய சக்தி திமுகவை அழிப்பதுதான் முதல் கடமை என்று கூறினார். அவர் இருக்கும் வரை திமுக எழுந்திருக்கவே முடியவில்லை. அந்த அளவுக்கு 10 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சியை அவர் கொடுத்தார். அதன் பிறகு புரட்சி தலைவி ஜெயலலிதா பல சோதனைகளை கடந்து 15 ஆண்டுகள் சிறப்பான ஆட்சியை கொடுத்தார்கள் என பேசினார். இந்திய மல்யுத்த சம்மேளன தலைவராக இருந்த பிரிஜ் பூஷன் சரண் சிங் மீது பாலியல் குற்றச்சாட்டு எழுந்தது. இளம் மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து அச்சுறுத்தியதாகவும், எனவே அவரை கைது செய்ய வேண்டும் என்று மல்யுத்த வீரர் வீராங்கனைகள் மத்தியில் எதிர்ப்புகள் கிளம்பின. குறிப்பாக நாட்டின் முன்னணி மல்யுத்த நட்சத்திரங்கள் அவரை கைது செய்ய கோரி மாதக்கணக்கில் போராட்டம் நடத்தினர். இதையடுத்து அவர் மல்யுத்த நிர்வாகத்திலிருந்து ஒதுங்கினார். எனினும் மல்யுத்த சம்மேளனத்திற்கு நடைபெற்ற தேர்தலில் பிரிஜ் பூஷனின் ஆதரவாளர் சஞ்சய் சிங் வெற்றி பெற்று தலைவராக தேர்வாகினார். இது மல்யுத்த வீரர் வீராங்கனைகளுக்கு மேலும் அதிர்ச்சியை கொடுத்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த சாக்சி மாலிக் மல்யுத்த விளையாட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து மல்யுத்த சம்மேளன தலைவராக சஞ்சய் சிங் தேர்வு செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரபல மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியாவும் தனது பத்மஸ்ரீ விருதை திரும்ப அளிப்பதாக அறிவித்தார். இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சஞ்சய் சிங் தேர்வு செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மல்யுத்த வீரர்களின் இந்த எதிர்ப்பினை அடுத்து சஞ்சய் சிங் தேர்வை ரத்து செய்தது. இந்த நிலையில் மத்திய அரசின் தயான் சந்த் கேல் ரத்னா மற்றும் அர்ஜுனா விருதுகளை திரும்ப அளிப்பதாக மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் அறிவித்துள்ளார். அவர் கூறுகையில், மத்திய அரசின் தயான் சந்த் கேல் ரத்னா மற்றும் அர்ஜுனா விருதுகளை நான் திரும்ப அளிக்க முடிவெடுத்திருக்கிறேன் என்றார். இந்திய மல்யுத்த சம்மேளனத்தின் முன்னாள் தலைவர் பிரிஜ் பூஷன் மீது இன்னும் நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை என்பதால் இப்படி அறிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. ஒடிசா மாநிலம் கலாகண்டி மாவட்டத்தில் உள்ள நர்லா தொகுதியில் உள்ளூர் கிரிக்கெட் தொடர் நடைபெற்றது. இந்த தொடருக்கு சிறப்பு விருந்தினராக அந்த தொகுதியின் எம்எல்ஏ பூபேந்தர் சிங் கலந்து கொண்டு கிரிக்கெட் தொடரை தொடங்கி வைத்தார். பின்னர் கிரிக்கெட் போட்டியின் தொடக்க விழாவில் எம்எல்ஏ சிங் பேட்டிங் செய்தார். அப்போது யாரும் எதிர்பாராத விதமாக கிரிக்கெட் மைதானத்தில் தவறி விழுந்தார். கீழே விழுந்ததில் அவருக்கு தலையில் காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. உடனடியாக நர்லா தொகுதி பிஜு ஜனதா தளம் கட்சி எம்எல்ஏ பூபேந்தர் சிங்கை அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதாக அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெல்லும் ஜனநாயக மாநாடு திருச்சியில் ஜனவரி 26ஆம் தேதி நடைபெறும் என அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அறிவித்துள்ளார். வெல்லும் ஜனநாயகம் மாநாடு நடக்கும் தேதியை உறுதி செய்வதற்காக முதல்வரை சந்தித்தோம். இந்த மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற உள்ளார். மேலும் பட்டியலின சாதியினர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தை சார்ந்த அரசு அதிகாரிகளுக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட இடங்களில் முதலமைச்சரின் அறிவுறுத்தலின் பேரில் 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் மீட்புப் பணிகள் மற்றும் நிவாரணப் பணிகளை செய்து வருகின்றனர். தமிழக அரசு இந்த போர்க்கால நடவடிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாராட்டுகிறது. தமிழகத்தில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பு தேசிய பேரிடராக மத்திய அரசு அறிவிக்க வேண்டும். தமிழக அரசு விடுத்த கோரிக்கையை ஏற்று சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கும் 21,000 கோடி பேரிடர் நிவாரண நிதியாக வழங்க வேண்டும் என கோரிக்கை வைக்கிறோம் என தெரிவித்துள்ளார்.
தற்போதைய அரசியல் தலைவர்களில் அனைத்து வித சமூக வலைதளங்களை பயன்படுத்தும் தலைவராக பிரதமர் மோடி உள்ளார். பேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் சேனல், யூடியூப் சேனல் என அனைத்தையும் பயன்படுத்தி வருகிறார். அதில் அரசின் கொள்கைகள் குறித்த தகவல், அரசு நிகழ்ச்சிகள், திட்டங்கள் உள்ளிட்டவை பதிவு செய்யப்படுகிறது. இந்நிலையில் யூடியூபில் 2 கோடி சந்தாதாரர்களை பெற்ற முதல் உலக தலைவர் என்ற பெருமை பிரதமர் மோடிக்கு கிடைத்துள்ளது. மேலும் அவரது பக்கத்திற்கு 450 கோடி பார்வைகளும் கிடைத்துள்ளன. உலக தலைவர்களிடையே மோடியின் யூடியூப் சேனலானது கருத்து பரிமாற்றம் மற்றும் பார்வையாளர்களுக்கு புதிய தளங்களை அமைத்துக் கொடுத்துள்ளது. 2 கோடி சந்தாதாரர்கள் என்பது பிரதமரின் புகழுக்கு கிடைத்த சான்று மட்டுமல்ல, அரசியல் உரையாடலை வடிவமைப்பதில் டிஜிட்டல் தளங்களின் வளர்ந்து வரும் முக்கியத்துவத்தை எடுத்துக் காட்டுகிறது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.